ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி ஒரு டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ரெசிபி பார்க்கலாம். பாசிப்பருப்பு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி கார சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சுலபமாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, ப்ரோட்டீன் ரிச் ரெசிபியும் கூட. அடிக்கடி நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருந்ததுங்க. இந்த 1 கப் பாசிப்பருப்பில் நமக்கு 8லேருந்து 9 தோசை நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஊற வச்சுக்க போகிறோம். நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தோசைக்கு பாசிப்பருப்பை வறுத்துட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வந்த பிறகு இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். கட்டாயமாக 1 மணி நேரம் இந்த பருப்பை ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் நமக்கு பருப்பு நல்லா ஈஸியாக அரைப்பட்டு வரும். நமக்கு மாவு அரைக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இது ஒரு பக்கம் ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாய் நல்லாவே காரமாக இருக்குது, அதனால நான் 2 தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நார்மலான காரத்தில் உள்ள மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு குக் ஆகணும். இப்போ இந்த தக்காளி கூடவே பாருங்கள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியான அளவில் தான். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு குக் ஆனால் தான் நம்மளுடைய சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி குக் ஆன பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறின பிறகு அது எல்லாத்தையுமே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா திக்கான சட்னியாகவே இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையுமே கொஞ்சம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நம்மளுடைய சட்னி ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்டியான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தோல் சீவிட்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்ல வாசனையாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் நம்ம தோசையில் சேர்த்து அரைக்கும் போது. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ஒரு சுற்றி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
இப்போ பாருங்கள், ஒரு சுற்று சுற்றுனதுலேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது உங்ககிட்ட வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இதுவும் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை திரும்ப மிக்சியில் இன்னொரு சுற்றி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரிசி மாவுலாம் சேர்த்த பிறகு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அதனால ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 தடவையில் நம்மளுடைய பாசிப்பருப்பு நல்லாவே இந்த அளவுக்கு மைய அரைப்பட்டுரும். நல்லா 1 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாகவே நமக்கு அரைப்பட்டு வந்துடும். குறகுறப்பு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு தோசை வந்து நீங்கள் அரைச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை ரெடி பண்ணிடலாம். இது புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது நம்மளுடைய மாவு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அந்த தண்ணியையும் இதில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும் நம்மளுடைய மாவு திக்காக இருந்தால் நமக்கு தோசை வந்து மெல்லிஸாக ஊற்ற வராது, கிறிஸ்பியாக வராது தோசை. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியான பதத்தில் மாவை கரைச்சிக்கிட்ட பிறகு தோசை கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா ஹீட்டாக இருக்கும் போது அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 2 கரண்டி மாவு ஊற்றி நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மேலே சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்து கூட கொடுக்கலாம். நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு கவர் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, திருப்பி போட்டு வேக வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வேக விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. தோசைக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதை அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான், திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பாசிப்பருப்பு தோசை. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. டேஸ்டியான பாசிப்பருப்பு தோசை நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி கார சட்னியை வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்டியான ரெசிபி மட்டும் இல்லை, ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching.